ஹாய் மணி செல்ல குட்டீஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ட்ரெயின் டு புஷன் அப்படிங்கிற ஒரு தாறுமாறான படத்தை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த படத்துல பார்த்தோன்னே பதறி சதறி ஓடுற மாதிரி ஏகப்பட்ட சீன்ஸ் இருக்குது. ஆனா அந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க பயப்படுவீங்களா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. பட் கண்டிப்பா அடிச்சு சொல்றேன், இந்த படத்தோட எண்டை பார்த்துட்டு எல்லாருமே கண் கலங்க போறீங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அதை லைக் பண்ணி தட்டி விட்டுருங்க. கதை சொல்ல நானும், அதை கேட்டு ரசிக்க என் செல்ல குட்டிகளாகிய நீங்களும். இப்போ இந்த படம் ஆரம்பிக்குது. படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல ஒருத்தன் கார்ல போயிட்டு இருக்கான். போலீஸ் அவனோட கார் நிறுத்தி அந்த மொத்த காருக்கும் சானிடைஸ் பண்றாங்க. என்ன சார் மொத்த காரையும் சானிடைஸ் பண்றீங்க? ஏதாவது கொரோனா பார்ட் வந்துருச்சா என்ன அப்படிங்கிற மாதிரி கேக்குறான். தம்பி, இது 2016 தான். கொரோனா வரதுக்கு இன்னும் 3 வருஷம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு, இங்க பக்கத்துல ஒரு ஃபேக்டரியில கேஸ் லீக் ஆயிடுச்சாப்பா, சோ அதுக்காக தான் இப்படி எல்லாம் பண்றோம், நீங்க பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது, நீங்க தயவு செஞ்சு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாரு. அவனும் கார் எடுத்துக்கிட்டு அப்படியே புலம்பிக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு ஒரு போன் கால் ஒண்ணு வருது. அந்த போன் எடுக்கிறதுக்காக இவன் கீழே குனியும் போது இவனுக்கு ஆப்போசிட்ல வந்து எதிமேலையோ விட்டு ஏத்திடுறான். அடே, இன்னைக்கு நம்ம கொலைகேஸ்ல உள்ள போக போறோம் அப்படின்ட்டு பயந்துகிட்டே அவன் காரை விட்டு வெளில வந்து பாக்குறான். ஆனா இந்த தம்பி காரை விட்டு ஏத்துனது ஒரு மான் குட்டிய. அல்ல வேலை, நான் கூட மனுஷனை தான் அள்ளி வச்சு கொளுத்திட்டோமோ நினைச்சு ரொம்ப பயந்துட்டா சாமி. முதல்ல இங்கிருந்து கிளம்பி ஆகணும்னு அந்த கார் எடுத்துக்கிட்டு செம்ம ஸ்பீடா அந்த இடத்த விட்டு கிளம்பி போயிடுறான். அப்படியே அவன் அந்த இடத்த விட்டு போனதுக்கு அப்புறம் அந்த செத்து போன மானு இப்ப கண்ண முழிக்குது. அந்த மானோட கண்ணு அப்படியே வெள்ளையா மாறுறத காட்டுறாங்க. கட் பண்ணா இந்த படத்தோட ஹீரோவை காட்டுறாங்க. இவனை பத்தி ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா, இவன் ஒரு மோசமான சுயநலவாதி. நான் எதுக்காக அப்படி சொல்றேன் அப்படின்னா, பொதுவா நம்ம சில பேரை பார்த்திருப்போம், தான் உண்டு தான் வாழ்க்கை உண்டு அப்படிங்கிற மாதிரி ஏகப்பட்ட பேர் இருப்பாங்க. ஆனா நம்ம படத்தோட ஹீரோ எப்படி தெரியுமா? தான் மட்டும் தான் நல்லா இருக்கணும், எவன் எக்கேடு கெட்டு போனாலும் பரவாயில்ல, எல்லாருமே வீணா போயிடணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆளு. இந்த மாதிரி ஒரு கேடு கெட்ட கேரக்டர் நான் பார்த்த எல்லா ஏரியாவிலுமே ஒண்ணு இருக்குது. உங்க ஏரியாவிலயும் இந்த மாதிரி யாராவது ஒருத்தங்க இருப்பாங்களே. நம்ம ஹீரோட குட்டி பொண்ணுக்கு நாளைக்கு வந்து பர்த்டே. சோ நம்ம ஹீரோ தம்பி வீட்டுக்கு வந்ததும் தன்னோட அம்மா கிட்ட குட்டி பொண்ணு எங்கம்மா அப்படின்ட்டு கேக்குறாரு. அவ சாப்பிட்டுட்டு அப்பவே தூங்க போயிட்டாடா தங்கம், சோ நீயும் போய் சாப்பிட்டுட்டு தூங்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரின்னு சொல்லிட்டு தன்னோட பொண்ணோட ரூம் கதவை திறக்கிறாரு. லைட் எல்லாம் ஆஃப் பண்ணிக்கிட்டு போர்வையை போட்டு போத்திக்கிட்டு, அம்மா பயப்படாதீங்க, அப்பா மட்டும் உங்களை பாக்குறதுக்கு என்ன கூட்டிட்டு வரேன்னு வச்சுக்கோங்களேன், உங்களை பாக்குறதுக்காக நானே தனியா ட்ரெயின்ல ஏறி வந்துருவோமா அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. அந்த கதவு திறந்த சத்தத்தை கேட்டுட்டு, அம்மா அப்பா வந்துட்டாரு, நீ போனை கட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு இந்த குட்டி பொண்ணு போனை கட் பண்ணிடுறா. நம்ம ஹீரோ தம்பிக்கும் அவ பொண்டாட்டிக்கும் சண்டை. சோ 2 பேரும் ரொம்ப வருஷமா பிரிஞ்சிருக்காங்க. அதனாலதான் இந்த குட்டி பொண்ணு தன்னோட அம்மா கிட்ட பயந்து பேசிட்டு இருக்கா. சரி, ஓகே, இதெல்லாம் அப்படியே ஒரு பக்கம் இருக்கட்டும். குட்டி பொண்ணுக்கு பர்த்டே இல்லையா? சோ நம்ம ஹீரோ தம்பி ஒரு அழகான கிஃப்ட் எடுத்து கொண்டு போய் அந்த குட்டி பொண்ணை கொடுக்குறான். அந்த கிஃப்ட் ஓபன் பண்ணதும் நம்ம குட்டி பொண்ணுக்கு தலை டொய்னு போயிடுது. என்னடா அப்படின்னு பார்த்தா வருஷம் இவன் இதே கிஃப்ட் தான் கொடுத்துட்டு இருப்பான் போல. அப்பா இதை பாருங்க, எனக்கு இந்த கிஃப்ட் எல்லாம் தேவையே கிடையாது, எனக்கு என் அம்மாவை போய் பார்த்தே ஆகணும், சோ ப்ளீஸ் பாய் என்ன அம்மா கிட்ட கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணு ரொம்ப நேரம் கெஞ்சினதுக்கு அப்புறம் சரி ஓகே அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். அதுக்கப்புறம் நம்ம ஹீரோட அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க நம்ம ஹீரோ தம்பி கிட்ட வந்து, இதை பாரு தம்பி, உன்னோட பொண்ணு ஆனுவல் டேவுக்கு ஒரு சூப்பரான பாட்டை பாடாடா தம்பி, இதையெல்லாம் பார்க்காம நீ எங்க தாண்டா போய் தொலைஞ்ச, எப்ப பார்த்தாலும் வேலைன்ட்டு வேலையே கட்டிட்டு அழுகாது அப்படின்ட்டு அவனை கண்ணா பின்னாடி திட்டி விட்டு, என்னோட பேத்தி பாடின வீடியோ இதுல இருக்கு அப்படின்ட்டு ஒரு கேமராவை அவங்க கிட்ட கொடுத்துட்டு போறாங்க. அந்த குட்டி பொண்ணு ஒரு சூப்பரான பாட்டை பாடி இருக்குது. ஆனா அந்த பாட்டை அந்த பொண்ணு ஃபுல்லா பாடி முடிக்கல. அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கறத இந்த படத்தோட கடைசியில பார்க்கலாம். இப்போ குட்டி பொண்ணோட அம்மாவை பார்க்கணும்னு சொன்னா இல்லையா, அதனால நம்ம ஹீரோ தம்பி குட்டி பொண்ணை கார்ல கூட்டிட்டு போயிட்டு இருக்காரு. அப்போ திடீர்னு ஏகப்பட்ட ஃபயர் சர்வீஸ், போலீஸ் அப்படின்ட்டு அலமோதிக்கிட்டு செம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்காங்க. அதை பார்த்து நம்ம ஹீரோ தம்பி எங்கேயோ ஏதோ ஒரு பெரிய விஷயம் நடந்துகிட்டு இருக்குது, நல்ல வேலை நாம ஒரு சேஃபான இடத்துல இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு இவன் அந்த கார் எடுத்துக்கிட்டு போக ஆரம்பிக்கிறான். கட் பண்ணா நம்ம ஹீரோ தம்பியும் குட்டி பொண்ணு போக வேண்டிய அந்த ட்ரெயினை காட்டுறாங்க. அந்த ட்ரெயினுக்குள்ள ஒரு பேஸ்பால் டீம் ஒன்று இருக்குது. அந்த டீம்ல இருக்க எல்லாருமே ஸ்கூல் பசங்க தான். அதுல ஒரு மெயின் கேரக்டர் இருக்கிறதுனால அவனை நாம ஸ்கூல் ஹீரோ அப்படின்ட்டு வச்சுக்குவோம். இவனுங்க பேரை சொல்லி கதை சொல்ல எனக்கு ஆசையா தான் இருக்குது, ஆனா இந்த பேர் எதுவுமே என் வாய்க்குள்ள நுழையவே மாட்டேங்குது. சோ எல்லாரையும் நான் மன்னிச்சிருங்க, நாம அவனை ஸ்கூல் ஹீரோ அப்படின்னே வச்சுக்குவோம். இதுல நம்ம ஸ்கூல் ஹீரோவுக்கு ஒரு ஆள் கூட இருக்குது. அப்படியே இன்னொரு பக்கம் 2 வயசான அக்கா தங்கச்சிங்களா காட்டுறாங்க. இந்த 2 பேர்ல யார் அக்கா யார் தங்கச்சி அப்படிங்கிறதே தெரியல. சோ நம்ம சிஸ்டர்ஸ்னே வச்சுப்போம். அப்புறம் கடைசியா தான் வந்தாரு விநாயக் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ தம்பியும் குட்டி பொண்ணும் வராங்க. நம்ம குட்டி பொண்ணோட அம்மா இருக்கிற ஊர் பேரு பூஷன். சோ இந்த ட்ரெயின் பூஷன் அப்படிங்கிற ஊருக்கு போறதுனால தான் ட்ரெயின் டு பூஷன் அப்படின்ட்டு இந்த படத்துக்கு பேரு. ட்ரெயின்ல எல்லாரும் சரியா ஏறிட்டாங்களாங்கிறத பாக்கிறதுக்காக நம்ம ஸ்டேஷன் மாஸ்டர் நாலா பக்கமும் சுத்தி முத்தி பாத்துட்டு இருக்காரு. அந்த கேப்ல லெஃப்ட்ல வந்து ஒரு பொண்ணு அந்த ட்ரெயினுக்குள்ள ஏறிடுறா. அந்த பொண்ணுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல, கை காலை எல்லாத்தையும் புடிச்சிட்டு அழுதுகிட்டு தான் இவ உள்ள போயிட்டு இருக்கா. எல்லாரும் ட்ரெயின்ல ஏறிட்டாங்க, வண்டியை எடுங்கடா அப்படின்ட்டு இந்த மாஸ்டர் கத்துனதும் இப்போ அந்த ட்ரெயின் அங்கிருந்து கிளம்ப ஆரம்பிக்குது. அந்த ட்ரெயினை கிளம்புனதுக்கு அப்புறம் நம்ம மாஸ்டர் வந்து அப்படியே நடந்து வந்துட்டு இருக்காரு. அப்போ நிறைய பேர் ஒரு இடத்துல கூட்டமா நிக்கிறத பார்த்துட்டு இவர் அப்படியே என்ன நடக்குது அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த மாஸ்டர் எவனோ ஒருத்தன் இழுத்து போட்டு அடிக்கிறத நம்ம ட்ரெயினுக்குள்ள இருக்கிற குட்டி பொண்ணு பாத்துறா. அச்சோ, மாஸ்டர் எவனோ அள்ளி வச்சு போலக்கலாம், நம்ம அப்பா கிட்ட சொல்லலான்ட்டு இந்த பொண்ணு திரும்பி பார்க்கும்போது அப்பா வந்து கோட்டை விட்டு தூங்கிட்டு இருக்காரு. இப்போ அந்த ட்ரெயினுக்குள்ள ஒரு பொண்ணு ஒருத்தி ஏறா இல்லையா, அந்த பொண்ணோட காலை யாரோ இழுத்து வச்சு கடிச்சிருப்பானுங்க போல. வலி தாங்க முடியாம கத்தி கதறிக்கிட்டு என்ன காப்பாத்துங்க ஒரு பக்கம் சொல்லிக்கிட்டு இப்படி நடக்கும்னு எனக்கு தெரியாம போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வாழ்த்துட்டு இருக்கா. அப்போ அந்த பொண்ணோட காலில் கடிபட்டு இருக்கு இல்லையா, அந்த இடத்த பார்க்கறதுக்கு பார்க்கவே ரொம்ப கொடூரமாவும், அப்படியே யாராவது கடிச்சா கூட அந்த இடம் இப்படியா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அப்படி அந்த பொண்ணு அந்த ரெஸ்ட் ரூம்ல உட்காந்துட்டு ஏகப்பட்டதை புலம்பிக்கிட்டு இருக்கா. அந்த ட்ரெயின்ல இருக்கக்கூடிய ஒரு சில பேரு அந்த பொண்ணு புலம்புறதை கேட்டுட்டு இந்த ட்ரெயினுக்குள்ள யாரோ அத்துமீறி
நுழைஞ்சிருப்பாங்க போல. இப்போ அவங்க ரெஸ்ட் ரூம்ல உட்காந்துட்டு என்னென்னவோ பேசிட்டு இருக்காங்க. அதை கேட்கும் போதே எனக்கு பயமா இருக்குது. சோ என்னன்னு போய் பாருங்கன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயின்ல வேலை பார்க்கக்கூடிய ஒரு ஆள் கிட்ட சொல்றாங்க. அப்படி அந்த ரெஸ்ட் ரூமோட கதவை அவர் திறக்கும் போது நாம பார்த்த அந்த பொண்ணு இல்ல. அதுக்கு பதிலா மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒரு ஆள் இருக்காரு. உங்க டிக்கெட்டை காட்டுங்க அப்படின்ட்டு இவர் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கும்போது அங்க இருக்கிற எல்லாருமே செத்து போயிட்டாங்க, கண்டிப்பா நாமளும் செத்து போயிடுவோம், போச்சு போச்சு இந்த உலகம் அழிய போகுது அப்படின்ட்டு திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்காரு. அப்படி அவர் பேசிட்டு இருக்க எல்லாத்தையுமே நம்ம குட்டி பொண்ணு பக்கத்துல நின்று கேட்டுட்டு இருக்கா. ரெஸ்ட் ரூம்குள்ள யாரோ இருக்காங்க அப்படின்ட்டு ஒருத்தன் கம்ப்ளைண்ட் பண்ணா இல்லையா, அவனை சைக்கோ அப்படின்ட்டு வச்சுக்கலாம். ஏன்னா அதுக்கு ஒரு முக்கியமான காரணம் ஒன்று இருக்குது. அந்த சைக்கோ நம்ம குட்டி பொண்ணுகிட்ட இதை பாருமா, நீ படிக்கல அப்படின்னா நீனும் இந்த மாதிரி தான் மாறி போயிடுவ, சோ நீ நல்லா படிச்சாதான் இப்படிலாம் ஆக மாட்டே அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி யாரு கேவலமா பேசுறாங்களோ அவங்க கிட்ட பேசக்கூடாதுன்னு எங்க அம்மா சொல்லியிருக்காங்க, சோ நீங்க கிளம்புங்க சார் அப்படின்ட்டு அந்த குட்டி பொண்ணு சொல்றா. அப்படின்னா உன்னை பெத்ததும் ஸ்கூல் போயிருக்காது போல அப்படிங்கிற மாதிரி அந்த சைக்கோ பையன் சொல்றான். இப்போ கடி வாங்கிக்கிட்டு அந்த ட்ரெயின்ல ஏறினா இல்லையா, அந்த பொண்ணை காட்டுறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து வந்த அந்த பொண்ணு ஒரு இடத்துல வந்து கீழே விழுந்துடுறா. அவ கீழே கிடக்கிறத பார்த்த அங்க வேலை பார்க்கக்கூடிய ஒரு பொண்ணு அச்சோ மேடம் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்ட்டு பதறி போய் அவங்கள தூக்குறதுக்காக ட்ரை பண்றா. ஆனா இந்த பொண்ணால அந்த கடி வாங்கின பொண்ணை தூக்கவே முடியல. அதுக்கப்புறம் அவ தன்னோட சீஃப்க்கு கால் பண்ணி ஒரு பொண்ணு ஒண்ணு இங்க மயக்கம் போட்டு கிடக்குது, சோ சீக்கிரம் வாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. பட் அந்த சீஃப் வரதுக்கு டைம் ஆயிடுது. சோ இவ மறுபடியும் அந்த வாக்கி டாக்கி எடுத்து பேச ஆரம்பிக்கிறா. இவ பேசிக்கிட்டு இருந்த அந்த கேப்ல அந்த கடிப்பட்ட பொண்ணு இருக்கா பாருங்க, மொத்தமாவே ஜாம்பியா மாதிரி இந்த பொண்ணோட முதுகு மேல ஏறி அவளை கடிக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கா. ஸ்கூல் பசங்க மொத்தமா ஒரு கம்பார்ட்மெண்ட்ல இருந்தாங்க இல்லையா, இந்த ரெண்டு பொண்ணுங்களும் சண்டை போட்டுக்கிட்டு கரெக்டா அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. இந்த ரெண்டு பொண்ணுங்களும் அடிச்சுக்கிறத பார்த்துட்டு அவங்கள சண்டையில இருந்து பிரிச்சு வரதுக்காக நம்ம ஸ்கூல் ஹீரோ தம்பி ஏஞ்சி ஓடுறான். அதுக்கப்புறம் தான் தெரியுது அந்த ஜாம்பியா மாறின பொண்ணு ஒருத்திய கடிச்சா இல்லையா, அந்த பொண்ணும் ஜாம்பியா மாதிரி அங்க இருக்கக்கூடிய எல்லாரையுமே இழுத்து போட்டு கடிக்க ஆரம்பிச்சிடறா. நம்ம ஸ்கூல் ஹீரோ கையில வந்து ஒரு பேஸ்பால் பேட் வச்சிருக்கான். அந்த ரெண்டு பொண்ணுங்களையும் அதை வச்சு அடிச்சு பிரிச்சு பேத்துட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அப்படியே இந்த பக்கம் ரெஸ்ட் ரூம் போனா நம்ம குட்டி பொண்ணு தேடி நம்ம ஹீரோ தம்பி அலைஞ்சிட்டு இருக்காரு. அப்போ உள்ள இருக்கிற எல்லாரும் பயந்துகிட்டு எங்கேயோ ஓடுறத பார்த்துட்டு அங்க என்ன கூட்டமா இருக்கு அப்படிங்கிறத பார்க்க நம்ம ஹீரோ தம்பி போயிடுறாரு. அப்போ மயக்கம் போட்ட ஒரு பொண்ணை காப்பாத்துறதுக்காக நம்ம சீஃப் ஓடி இருப்பான். அவனையும் ஒரு ஜாம்பி கடிச்சிருது. அப்படி கடிச்ச கொஞ்ச நேரத்திலேயே அவனும் ஜாம்பியா மாறிடுறான். அதே நேரத்துல ரெஸ்ட் ரூம் போன குட்டி பொண்ணும் வெளில வந்துடுறா. நம்ம ஹீரோ தம்பி பார்த்தா எல்லாத்தையும் அந்த குட்டி பொண்ணு பார்த்துட்டு டாடி அப்படின்ட்டு கத்த தன்னோட பொண்ணை கூட்டிக்கிட்டு ஒவ்வொரு கம்பார்ட்மெண்டா அவன் ஓடிட்டு இருக்கான். அப்பதான் இந்த படத்தோட மூணாவது ஹீரோவை காட்டுறாங்க. நாம இவரை சூப்பர் ஹீரோன்னு கூப்பிடலாம். காரணம் தலைவன் செய்ய போற சம்பவங்கள்லாம் அப்படி. ஒரு ஜோம்பி ஒண்ணு ஒரு மனுஷனை இழுத்து போட்டு கடிச்சிட்டு இருக்கும்போது அந்த சூப்பர் ஹீரோட மனைவி பாத்துறாங்க. ஆக்சுவலா அது வந்து ஒரு ஜோம்பி அப்படிங்கறது அந்த பொண்ணுக்கு தெரியாது. ரெண்டு பேரும் சண்டை போட்டுருக்காங்க அப்படிங்கிற மாதிரி நினைச்சுக்கிட்டு நீங்க போய் அவங்கள போய் தடுத்து நிறுத்துங்கிற மாதிரி தன்னோட கணவர்கிட்ட சொல்றாங்க. ஆனா அதுக்கப்புறம் தான் தெரியுது அது வந்து ஒரு ஜோம்பி அப்படின்ட்டு. அந்த ஜோம்பி அப்படியே அள்ளி போட்டு ஒரு பாத்ரூம்ல அடிச்சா அது கடிச்ச ஒரு மனுஷனும் ஜோம்பியா மாறிடுறான். அதை பார்த்து நம்ம சூப்பர் ஹீரோ எம்மா தாயே நீ ஓடு அப்படின்ட்டு தன்னோட மனைவியை முன்னாடி போக சொல்லிட்டு இவரும் பின்னாடியே ஓடி போயிட்டு இருக்காரு. இவங்களை கடிச்சு கொதறதுக்காக பின்னாடியே விடாம துரத்திட்டே வந்துட்டு இருக்குங்க. நம்ம சூப்பர் ஹீரோவும் அவங்க மனைவியும் ஒரு சின்ன கேப்ல தப்பிச்சிடுறாங்க. அந்த கதவை மூடிடுறாரு. ஆனா எப்படி லாக் பண்றதுன்னு தெரியல. சோ இதை எப்படா லாக் பண்றதுன்னு ஹீரோ கிட்ட சூப்பர் ஹீரோ கேக்குறாரு. நம்ம ஹீரோவும் அந்த ஜோம்பிகளை கொஞ்ச நேரம் பாக்குறாரு. அதுங்க தடைகளை எப்படி தாண்டதுன்னு மட்டும் தான் பாக்குதுங்க. அதுங்களுக்கு கதவை ஓபன் பண்ண தெரியல. சோ நீ லாக் பண்ண வேண்டாம், கையை மட்டும் எடு அப்படின்ட்டு நம்ம ஹீரோ சொன்னதும் இவரும் கையை எடுத்துறாரு. அதே மாதிரி நம்ம ஹீரோ தம்பி சொன்ன மாதிரி அதுங்களுக்கு கதவை திறக்க தெரியல. அதுங்க நம்மள பார்க்காம இருந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம ஹீரோ சொல்லும்போது சூப்பர் ஹீரோட மனைவி தண்ணி எடுத்து அந்த கிளாஸ்ல ஊத்தி விட்டுட்டு அந்த கிளாஸ்ல நியூஸ் பேப்பர் எடுத்து ஊட்டினதுக்கு அப்புறம் இங்க இருக்கக்கூடிய மக்களை இந்த பக்கம் இருக்கக்கூடிய மக்களை பார்க்க முடியாததுனால அதுங்க அப்படியே சைலண்ட் ஆயிடுதுங்க. இப்போ நம்ம ஹீரோ தம்பிக்கு அவங்க அம்மா கிட்ட இருந்து கால் வருது. இவன் போன் அட்டன் பண்ணதுல இருந்து என் பேத்தி எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், மறக்காம அவகிட்ட சொல்லிடு எனக்கு அவளை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அப்படின்ட்டு. அவன் நல்லா இருந்தா மட்டும் எனக்கு போதும், எப்படியாவது அவளை கூட்டு போய் அவங்க அம்மா கிட்ட சேர்த்துரு. இதை திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருக்கும் போதே அவங்க வாய்ஸ்ல ஏதோ ஒரு நடுக்கம் ஒண்ணு ஏற்படுது. அப்படியே ஒரு பெரிய சத்தத்தோட அந்த போன் கால் வந்து கட் ஆகுது. அதுக்கப்புறம் இவனுக்கும் நல்லா தெரியுது தன்னோட அம்மா வந்து இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு. இப்போ இந்த ட்ரெயின் வந்து ஒரு ஸ்டேஷனுக்கு பக்கத்துல போயிட்டு இருக்கும்போது அந்த ஸ்டேஷன்ல இருந்த ஏகப்பட்ட மக்கள் எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு சொல்லிட்டு கத்திக்கிட்டு அந்த ட்ரெயினுக்கு பக்கத்துல ஓடி வராங்க. அப்போ அந்த ஸ்டேஷன்லயும் நிறைய ஜோம்பிஸ் எல்லாம் இருந்திருக்கும் போல. அதுங்க அங்க இருந்த மனுஷங்க எல்லாரையும் அப்படியே வாரி தின்னுட்டு போயிடுதுங்க. இப்போ இந்த கம்பார்ட்மெண்ட்ல இருந்த எல்லாரும் வேற ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு போறாங்க. நம்ம குட்டி பொண்ணு உட்காந்துருக்க அந்த இடத்துக்கு பக்கத்துல ரெண்டு வயசான அக்கா தங்கச்சிங்க உட்காந்துருக்காங்க. அந்த ரெண்டு பேர்ல ஒருத்தருக்கு இடம் இல்ல. சோ இந்த குட்டி பொண்ணு தான் உட்கார்ந்திருந்த இடத்த இன்னொரு வயசானவங்களுக்கு கொடுத்துறா. அதை பார்த்துட்டு ஹீரோக்கு அப்படியே செம்ம உட்காந்துருது. உன் சீட்டை எதுக்காக அவங்களுக்கு விட்டு கொடுத்த, ஃபர்ஸ்ட் நாம நல்லா இருக்கணும், அதுக்கப்புறம் மத்தவங்கள பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லும்போது டாடி அவங்க வயசானவங்க அவங்களுக்கு கால் வலிக்கும் இல்லையா, சோ அதுக்காக தான் கொடுத்தேன் அப்படிங்கிற மாதிரி அந்த குட்டி பொண்ணு சொல்லிடுறா. வார்த்தைக்கு வார்த்தை நான் குட்டி பொண்ணு சொல்றேன். ஆனா மனசளவுல பார்த்தா இந்த பொண்ணு ரொம்ப ரொம்ப பெரிய பொண்ணு. அப்பா அம்மாவோட நம்பருக்கு நான் கால் பண்ணி பார்க்கும்போது சுவிட்ச் ஆஃப்னு வந்துச்சு, எனக்கு பயமா இருக்கு அப்படின்ட்டு அந்த பொண்ணு சொல்லிட்டு இருக்கும்போது இந்த ட்ரெயினை இப்போ போஷன் வரைக்கும் போகல, சோ நெக்ஸ்ட் ஸ்டேஷன்ல நிப்பாட்ட போறோம், உங்க பாதுகாப்புக்காக நம்ம சோல்ஜர்ஸ் எல்லாருமே அங்க இருக்காங்க, சோ அடுத்த ஸ்டேஷன்ல எல்லாருமே கீழே இறங்குங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் ஒன்று வருது. ஒரு போன் கால் பண்ணிட்டு வரேன் அப்படின்ட்டு ஹீரோ தம்பி வேற ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்கு போறான். பாதுகாப்புக்காக அடுத்த ஸ்டேஷன்ல நிறைய ஆபீசர்ஸ் எல்லாம் இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்துச்சு இல்லையா, அதெல்லாம் உண்மைதானே அப்படிங்கறத தன்னோட ஃப்ரெண்டு கிட்ட கால் பண்ணி இவன் கேக்குறான். சொன்னதெல்லாம் உண்மைதான், ஆனா அவங்க எல்லாரையுமே இந்த ஜோம்பிஸ் அடிச்சு கொண்டுட்டுங்க, சோ நீங்க இங்க வர்றது சேஃப் கிடையாது அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். என்னையும் என் பொண்ணையும் காப்பாத்துட்டு அவன்கிட்ட கெஞ்சி கூத்தாடினதுக்கு அப்புறம் சரி ஓகே மச்சான் நான் உன்னை காப்பாத்துறேன், ட்ரெயின் நின்னதுக்கு
இறங்கினதுக்கு அப்புறம் நீ மெயின் கேட்ல வராம வேற ஒரு கேட்ல வா அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறான். இப்போ அந்த ட்ரெயின் ஸ்டேஷனுக்கு வந்ததுக்கு அப்புறம் எல்லாரும் மெயின் கேட்ல போயிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ தம்பி மட்டும் குட்டி பொண்ணை கூட்டிக்கிட்டு வேற ஒரு வழியெல்லாம் போயிட்டு இருக்கான். பாக்குறதுக்கு மனநலம் பாதிக்கப்பட்டவன் மாதிரி ஒருத்தன் தான் இல்லையா, அவன் ஹீரோ பின்னாடியே வரத நம்ம ஹீரோ தம்பி பாத்துறாரு. எல்லாரும் அந்த பக்கமா போயிட்டு இருக்கும்போது நீ எதுக்குடா என்ன ஃபாலோ பண்ற அப்படின்ட்டு ஹீரோ கேக்குறான். நீங்க தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக உங்க ஃப்ரெண்டுக்கு போன் கால் பண்ணி வர சொன்னீங்க இல்லையா, அதை நான் கேட்டுட்டேன். சோ தப்பிச்சு போகிறதுக்காக நான் உங்க கூட வர போறேன். தயவு செஞ்சு என்னையும் கூட்டிட்டு போங்க ப்ளீஸ், எனக்கும் வாழ ஆசையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றான். இதையெல்லாம் கேட்டுட்டு குட்டி பொண்ணு செம்ம ஷாக் ஆயிடுறா. என்னப்பா அவர் சொல்றதெல்லாம் உண்மைதானா, நாம மட்டும் தனியா தப்பிச்சு போக போறோமா, அப்போ அவங்க எல்லாரையும் வர சொல்லுங்கப்பா, நம்ம எல்லாரும் சேர்ந்தே தப்பிச்சு போகலாங்கிற மாதிரி இந்த பொண்ணு சொல்றா. ஆனா ஹீரோ தம்பி அதுக்கு ஒத்துக்க மாட்டேங்கிறான். இத பாருமா, யாரு எக்கேடு கேட்டு போனா நமக்கு என்னமா, நாம தப்பிச்சா போதும் அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லி போடுறான். அதையெல்லாம் கேட்டதும் நம்ம அப்பா இப்படி ஒரு செல்ஃபிஷா இருப்பாருன்னு நினைச்சு பார்க்கலன்ட்டு கண்ணெல்லாம் அப்படியே கலங்கி போயிடுது. இருந்தாலும் இந்த பொண்ணுக்கு செம்ம கோவம் அப்பா மேல. நீங்க இவ்வளவு கேவலமான இவ்வளவு செல்ஃபிஷா இருக்கிறதுனால தான் எங்க அம்மா உங்களை விட்டுட்டு போயிட்டாங்க. இதே இடத்துல நீங்க இல்லாம எங்க அம்மா இருந்தாங்கன்னா எல்லாரையும் கண்டிப்பா காப்பாத்த நினைச்சிருப்பாங்க. ஆனா நீங்க அப்படி இல்லாம போயிட்டீங்களேன்னு இவ அழுதுட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல யாரோ ஒருத்தவங்க வரத அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் பாத்துறாரு. அதை பார்த்ததும் நமக்கு யாரோ ஹெல்ப் பண்ண வந்துட்டாங்கன்னு நினைச்சுக்கிட்டு எங்களை காப்பாத்துங்க காப்பாத்துக்கன்னு இவர் ஒரு பக்கம் பிச்சுக்கிட்டு தெரிச்சுக்கிட்டு ஓடுறாரு. கட் பண்ணா இந்த பக்கம் மெயின் கேட்ல போனாங்க பாருங்க, அவங்க எல்லாருமே நம்மளை காப்பாத்துறதுக்கு யாரோ இருக்காங்கன்னு நினைச்சுக்கிட்டு நம்பிக்கையோட கீழே இறங்கி போயிட்டு இருக்காங்க. ஆனா அவங்கள காப்பாத்த வந்த சோல்ஜர்ஸும் இப்ப ஜோம்பியா மாதிரி இவங்க எல்லாரையும் அள்ளி போட்டு கடிச்சிட்டு இருக்கும்போது நம்ம சூப்பர் ஹீரோ தம்பி வைஃபை தூக்கி அந்த பக்கமா விட்டுட்டு அவரும் தப்பிக்க ஒரு பக்கம் ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது மறுபடியும் அப்படியே கட் பண்ணிட்டு இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவர் உதவி கேட்டு ஓடினார் இல்லையா, அவரையும் ஒரு ஜோம்பி கடிச்சிருது. அச்சோ போச்சுரா எல்லாமே சொல்லிட்டு நம்ம ஹீரோ தம்பி அப்படியே திரும்பி பார்க்க குட்டி பொண்ணை கடிக்கிறதுக்காக ஒரு ஜோம்பி வேகமா ஓடி வர அதை பார்த்துட்டு என்ற மகளேன்னு அந்த குட்டி பொண்ணை காப்பாத்த நம்ம ஹீரோ தம்பி ஒரு பக்கம் வெறி கொண்டு ஓடிட்டு இருக்கும்போது குட்டி பொண்ணோட கழுத்து கடிக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப பக்கத்துல வந்துருது. கடைசி கட்டத்துல நம்ம சூப்பர் ஹீரோ தம்பி அந்த ஜோம்பியோட கைத்தாம்புல ஒரு குத்து விட்டு தப்பிச்சா முளைச்சோன்னு ஓடி போன எல்லாரும் ஒரு கதவுக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. இங்க இருந்து தப்பிச்சு போன ஒரு சில பேரு அந்த ட்ரெயின் கதவை ஓபன் பண்றாங்க. அப்படி திறக்கும் போது உள்ளார ஏகப்பட்ட ஜாம்பிஸ் எல்லாம் இருந்திருக்கும் போல. அப்படி அந்த கதவை திறந்த எல்லாரையும் அங்க இருக்கக்கூடிய ஜாம்பிஸ் எல்லாம் கடிச்சு தின்றதுங்க. அந்த ட்ரெயின்குள்ள ஏறினா மட்டும் தான் எல்லாருமே தப்பிக்க முடியும். சோ மறுபடியும் எல்லாரும் அந்த ட்ரெயின்ல ஏறிட்டு இருக்கும்போது ஜன்னலை உடைச்சுக்கிட்டு எல்லா ஜாம்பிஸும் அந்த ட்ரெயின் மேலேயே விழுகுதுங்க. நிறைய பேர் அதுங்க கிட்ட மாட்டி இறந்து போயிடுறாங்க. தப்பிச்சு ஒரு சில பேர் மட்டும் தான் அந்த ட்ரெயின்குள்ள ஏறாங்க. நம்ம ஸ்டார்டிங்ல ஒருத்தன சைக்கோ அப்படின்ட்டு சொன்னோம் பாத்தீங்களா, அவன் ட்ரெயினை மூவ் பண்ணி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி கண்டக்டர் கிட்ட சொல்றான். ஆனா நம்ம ஸ்கூல் ஹீரோட லவர் என்ன சொல்றான் அப்படின்னா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் அப்புறம் நம்மள காப்பாத்த நினைச்ச நிறைய பேர் அங்க இருக்காங்க. சோ அவங்க வர வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்றா. ஆனா அந்த சைக்கோ பையன் இந்த பொண்ணு சொல்றதை கேட்க மாட்டாங்கறான். அவனோட கழுத்தை பிடிச்சி அவங்க எல்லாம் உயிரோட இருக்காங்களா என்னன்னு தெரியல, நாமளாவது தப்பி போண்டா அப்படின்ட்டு காட்டு கத்துறான். சோ வேற வழி இல்ல அப்படிங்கறதால அந்த ட்ரெயினை இப்ப மூவ் பண்ண ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ நம்ம 3 ஹீரோஸும் சேர்ந்து அந்த ஜாம்பிஸ் எல்லாத்தையும் ஒரு இடத்துல அடிச்சு போட்டுட்டு தப்பிச்சோம் பொழைச்சோம் பின்னங்கால போடியில் அடிக்க அப்படியே தலதறிக்க ஓடி வந்து அந்த ட்ரெயின் மேல ஏறாங்க. இப்போ இந்த ட்ரெயின்குள்ள எங்கடா நம்ம கணவனை காணுமே அப்படின்ட்டு நம்ம சூப்பர் ஹீரோட மனைவி அவருக்கு கால் பண்றதுக்காக போன் எடுக்கிறாங்க. அதை பார்த்து அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவன் அந்த போனை டக்குன்னு அப்படியே புடிங்கி வச்சிடறான். ஏன்டா இப்படி பண்ற அப்படின்ட்டு சுத்தி பார்த்தா அங்க ஏகப்பட்ட ஜாம்பிஸ் இருக்குது. சத்தம் போட்டா மொத்தமா காலி ஆயிடும் அப்படிங்கிற பயத்துல எல்லாருமே சைலண்டா நின்னுட்டு இருக்காங்க. இருந்தாலும் சின்னதா ஒரு சவுண்ட் கேட்டுது. அது அந்த ஜாம்பிஸ் கேட்டுட்டு இவங்களை கடிக்கிறதுக்காக செம்ம வேகம் ஓடி வருதுங்க. இவங்களும் ஓடி போய் ஒரு ஓரமா ஒழிச்சுக்கிறாங்க. இப்போ ஸ்கூல் ஹீரோ தன்னோட லவ்வருக்கு கால் பண்றான். இவன் நம்பர்ல இருந்து கால் வந்ததை பார்த்துட்டு அப்பாடா நீ உயிரோட தான் இருக்கிறியா, நீ செத்து போயிட்டு நினைச்சு நான் ரொம்ப ரொம்ப பயந்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவ கண்ணா அப்படின்னு அழுதுட்டு அதே மாதிரி நீயும் சேஃபா தானே இருக்க அப்படிங்கறதெல்லாம் கேட்டுட்டு நாங்க 15வது கம்பார்ட்மெண்ட்ல ரொம்பவே சேஃபா இருக்கிறோம், சோ நம்ம பூசன்ல மீட் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறா. இப்போ இந்த ஜாம்பிஸ் கிட்ட மாட்டாங்க இல்லையா நம்ம சூப்பர் ஹீரோட மனைவி, அப்புறம் ஹீரோட பொண்ணு, மனநலம் பாதிக்கப்பட்ட பையன் ஒருத்தன், கடைசியா அந்த வயசான சிஸ்டர்ஸ்ல ஒருத்தவங்க இருப்பாங்க இல்லையா இவங்க எல்லாம் தப்பிக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம சூப்பர் ஹீரோட மனைவி சூப்பர் ஹீரோக்கு கால் பண்ணி இதை பாருங்க நாங்க ஜாம்பிஸ் கிட்ட மாட்டிக்கிட்டு இருக்கிறோம், இப்போ நாங்க 13வது கம்பார்ட்மெண்ட்ல இருக்கோம், எங்களுக்கு எப்படியாவது வந்து காப்பாத்துங்க அப்படின்ட்டு கதறாங்க. குட்டி பொண்ணும் அங்கதான் இருக்கா அப்படிங்கிறது ஹீரோவுக்கு தெரியும். இப்போ இந்த 3 ஹீரோஸுமே 9வது கம்பார்ட்மெண்ட்ல இருக்காங்க. இப்போ 3 ஹீரோஸும் சேர்ந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா 13வது கம்பார்ட்மெண்ட்ல இருக்கவங்கள எப்படியாவது காப்பாத்தி நம்ம எல்லாரும் 15வது கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகணும் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க. சோ ஒவ்வொரு கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லாரையும் அடிச்சு தும்சம் பண்ணிட்டு தான் நம்ம கிளம்பணும் அப்படின்ட்டு முடிவு பண்றாங்க. ஒருவேளை சண்டை போடும்போது அந்த ஜோம்பிஸ் கையை கடிச்சிட்டா இவங்களும் ஜோம்பிஸா மாறிடுவாங்க இல்லையா. சோ இந்த 3 பேரும் கையில துணியை கட்டிக்கிட்டு அதுக்கு மேல டேப்பை போட்டு விட்டுட்டு ஆளுக்கு ஒரு ஆயுதமா எடுத்துக்கிட்டு அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போறாங்க. அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற எல்லா ஜோம்பிஸையும் அடிச்சு துவைச்சு பிரிச்சு பேத்தெடுத்துட்டு 11வது கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போய் அங்க இருக்கிற எல்லா ஜோம்பிஸையும் அடிச்சு நொறுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஸ்கூல் ஹீரோ பேட் எடுத்துக்கிட்டு போறான். ஆனா அப்படி அங்க போனதுக்கு அப்புறம் அவன் அப்படியே செம்மையா வெக்ஸ் ஆயிடுறான். ஏன்னா அந்த கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற மொத்த ஜோம்பிஸும் இவனோட நண்பர்கள். அதனால அவனை பின்னாடி நிக்க சொல்லிட்டு இவங்க 2 பேர் சேர்ந்து போட்டு சாத்துன்னு சாத்திட்டு இருக்கானுங்க. ஒரு கட்டத்துல ஹீரோ சூப்பர் ஹீரோ 2 பேருமே லாக் ஆயிடுறானுங்க. அச்சோ இதுக்கப்புறமா நம்ம இவங்களை அடிக்க மாட்டோம்னா இவங்க 2 பேருமே இறந்து போயிடுவாங்க. சோ வெளுத்து கட்டுறா வேலாயுதம் அப்படின்ட்டு அந்த பேட்டை தூக்கிட்டு ஓடி வருவான் பாருங்க. அடிச்சு தும்சம் பண்ண போற கடைசி செகண்ட்ல அந்த ட்ரெயின் வந்து ஒரு டனலுக்குள்ள போயிடுது. அந்த மொத்த இடமும் இருட்டானதுக்கு அப்புறம் அந்த ஜோம்பிஸ்ங்களுக்கு எதுக்குமே கண்ணு தெரியல. இருட்டானா ஜோம்பிங்களுக்கு கண்ணு தெரியாது அப்படிங்கிறது இப்பதான் இந்த 3 பேருக்குமே தெரிய வருது. சோ அதுக்கப்புறம் நேக்கா நைஸா அந்த இடத்துல இருந்து 12வது கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. அங்கேயும் ஒரு பெரிய ஜாம்பிஸ் கூட்டமே இருக்குது. இருந்தாலும் இவனுங்க யாருமே பயப்படல. ஏன்னா அதுங்க கிட்ட இருந்து எப்படி தப்பிக்கணும் அப்படிங்கிற வழியை தான் இவனுங்க ஈஸியா கண்டுபிடிச்சானுங்க இல்லையா. இப்போ அந்த ட்ரெயின் மறுபடியும் டனலுக்குள்ள போறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கானுங்க.
அப்படி இந்த டனலுக்குள்ள போனதுக்கு அப்புறம் நம்ம ஹீரோ வந்து சூப்பர் ஹீரோட போனை வாங்கி அந்த போனை தூக்கி ஒரு ஓரமா போட்டுட்டு இவனோட நம்பர்ல இருந்து அந்த நம்பருக்கு கால் பண்றான். இருட்டானதுக்கு அப்புறம் சவுண்டை வச்சு மட்டும் தான் மனுஷனுங்க யாராவது இருக்காங்களா அப்படிங்கறத அந்த ஜோம்பிஸால கண்டுபிடிக்க முடியும். சோ ரிங்டோனை கேட்டு அதுங்க எல்லாம் ஒரு பக்கம் ஓட ஆரம்பிச்சதும் இவங்க அப்படியே அந்த கேப்பை யூஸ் பண்ணி அந்த இடத்துல இருந்து தப்பிச்சு 13வது கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. ஹீரோ அப்புறம் சூப்பர் ஹீரோ ரெண்டு பேரும் தங்களோட ஃபேமிலிஸை கண்டுபிடிச்சிடுறாங்க. அப்ப நம்ம ஹீரோ தம்பி இன்னும் கொஞ்ச நேரத்துல ஒரு டனல் ஒண்ணு வரப்போகுது. அதை யூஸ் பண்ணி நம்ம இங்கிருந்து தப்பிச்சு கரெக்டா 15வது கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடலாம். சோ நம்ம இப்ப எல்லாரும் ரெடி ஆகணும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்றாரு. இப்போ நம்ம ஸ்கூல் ஹீரோ கையை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாம தன்னோட லவருக்கு நாங்க 13வது கம்பார்ட்மெண்ட்ல இருந்து இன்னும் கொஞ்ச நேரத்துல நீ இருக்கிற அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு வந்துருவோம். சோ நீ பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஒரு எஸ்எம்எஸ் பண்றான். அதை பார்த்து அந்த அக்கா வாயை வச்சுக்கிட்டு சும்மா இருக்க முடியாம அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கிட்டையும் என்னோட லவர் 9வது கம்பார்ட்மெண்ட்ல தப்பிச்சு இப்ப நம்ம இருக்கிற இடத்துக்கு வரப்போறானா அப்படிங்கிற மாதிரி சொல்லி போடுறான். நம்ம சைக்கோ தம்பி இருக்கான் பாருங்க, அவன் அதை கேட்டுட்டு கிட்டத்தட்ட ஒரு 5 கம்பார்ட்மெண்ட் தாண்டி தான் அவனுங்க இங்க வராங்க. அவனுங்க கிராஸ் பண்ணி வர அந்த கம்பார்ட்மெண்ட்ஸ்ல ஏகப்பட்ட ஜாம்பிஸ்ங்கலாம் இருக்குது. அதுங்க கிட்ட இருந்து கடி வாங்காம கண்டிப்பா யாராலையும் தப்பிக்க முடியாது. அப்படின்னா கண்டிப்பா யாராவது ஒருத்தவங்க ஜாம்பிஸால பாதிக்கப்பட்டிருக்கலாம். அதனால இங்க இருக்கக்கூடிய எல்லாரும் ஜாம்பிஸா மாதிரி அவங்க குடும்பத்தோட குடும்பமா சேர முடியாம போக வாய்ப்பு இருக்குது. அவனுங்களை கண்டிப்பா நான் இங்க உள்ள விட மாட்டான் அப்படிங்கிற மாதிரி அந்த சைக்கோ பையன் சொல்லிடுறான். அப்படியே இந்த பக்கம் நம்ம ஹீரோ தம்பி சொன்ன டனல் வந்துருது. இவனுங்க அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போகலாம் அப்படின்னு பார்த்தா ஜாம்பிஸ்ங்க கொஞ்சம் கூட வழி விடாம மொத்த இடத்தையும் அடிச்சுக்கிட்டு நிக்குதுங்க. நம்ம லக்கேஜ் எல்லாம் வைப்போம் பாருங்க, அதுல ஏறி நம்ம இங்க இருந்து அங்க போயிடலாம் அப்படின்ட்டு நம்ம ஹீரோ தம்பி ஒரு பிளான் பண்றாரு. அப்படி எல்லாரும் அது மேல ஏறி அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்கும்போது ஒரு பேக் ஒன்று இருக்கிறத நம்ம ஹீரோ பார்த்துட்டு அதை அப்படியே தூக்கி இந்த பக்கமா வீசினதும் அந்த சத்தத்தை கேட்டுட்டு எல்லா ஜாம்பிஸும் அங்க ஓடி போயிடுதுங்க. எல்லாரும் மேல இருந்து கீழே இறங்கி அப்படியே அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. அந்த மனநலம் பாதிக்கப்பட்டவன் மாதிரி ஒருத்தன் தான் இல்லையா, அவன் மட்டும் மேல இருந்து கீழே இறங்கும்போது அப்படியே லைட்டா ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துடுறான். தன்னை ஜாம்பிஸ்ங்க பாத்துருமோ அப்படிங்கிற பயத்துல கீழே விழுந்த இடத்துலயே அப்படியே படுத்து கிடக்குறான். கீழே விழுந்து அவனை காப்பாத்துறதுக்காக நம்ம ஹீரோ தம்பி அவனுக்கு பக்கத்துல போயிடுறாரு. ஆனா அந்த நேரம் பார்த்து அந்த ட்ரெயின் டனலை விட்டு வெளில போயிடுது. மொத்த இடமும் அப்படியே வெளிச்சமாயிடுது. அச்சோ அப்படின்னு அவனை காப்பாத்த போன நம்ம ஹீரோ தம்பியும் ஒரு ஓரமா போய் ஒளிஞ்சிடறாரு. அதுக்கப்புறம் நான் 3ன்னு சொன்னதும் இந்த இடத்த விட்டு ஓடி போகலான்ட்டு 1 2 கரெக்டா சொல்லிடுறான். ஆனா 3ன்றதுக்கு முன்னாடி ஒரு ஜூஸ் கேன் மேல கால வச்சிடறான். அந்த சத்தத்தை அதுங்க கேட்டுட்டு இவங்களை கடிக்கிறதுக்காக பின்னாடி துரத்திக்கிட்டே ஓடி வருதுங்க. இவங்க 2 பேரும் தப்பிச்சு அந்த இடத்துல இருந்து 14வது கம்பார்ட்மெண்ட்டுக்கு போயிடுறாங்க. அதே நேரத்துல அந்த எல்லா சோம்பிஸ்களும் உள்ள வரதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்குது. நம்ம சூப்பர் ஹீரோ தான் அதை தடுத்து நிறுத்திட்டு இருக்காப்ல. 15வது கம்பார்ட்மெண்ட் திறந்திருக்கும் அப்படிங்கிற தைரியத்துல தான் இவங்க எல்லாருமே ஓடி வந்திருப்பாங்க. ஆனா அந்த கதவு மூடி இருக்குது. சோ என்ன பண்றதுன்னு தெரியாம கதவை திறங்கடான்னு சொல்லிட்டு இவங்க காட்டு கத்திட்டு இருக்கானுங்க. ஆனா யாருமே கதவை திறக்க மாட்டாங்க. கதவை ஏன் திறக்க மாட்டீங்க அப்படிங்கறத நம்ம சூப்பர் ஹீரோ அவன் லவருக்கு கால் பண்ணி கேட்கலான்ட்டு கால் பண்றான். இப்போ அப்படியே 15வது கம்பார்ட்மெண்ட்டை காட்டினா அந்த பொண்ணை இவனுங்களுக்காக கதவை திறந்து விட்டுருவாள் அப்படிங்கிற பயத்துல அவளை பிடிச்சி கட்டி வச்சு அவளோட போனையும் அடிச்சு உடச்சி வச்சிடறானுங்க. அது மட்டும் இல்லாம யாரும் உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக ஏகப்பட்ட துணியை போட்டு அந்த லாக்கை கட்டி வச்சிருக்கானுங்க. அந்த கதவை ஒரு பக்கம் நம்ம ஸ்கூல் ஹீரோ அடிச்சு உடைக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது இந்த பக்கம் நம்ம சூப்பர் ஹீரோட கையை ஒரு ஜாம்பி ஒண்ணு கடிச்சு போட்டுருது. ஸ்கூல் ஹீரோ அந்த 15வது கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போறதுக்கு ஒரு கேட்டை வந்து அடிச்சு உடைச்சிடறான். அடுத்த டோரை ஓபன் பண்ணலான்ட்டு பக்கத்துல போனா அந்த சைக்கோ பையன் இவன் கையை மட்டும் உள்ள வச்சு லாக் பண்ணி விடுறான். அந்த பையன் மட்டும் தான் சைக்கோவா இருப்பான்னு பார்த்தா அங்க இருக்கக்கூடிய ஏகப்பட்ட பேரை சைக்கோவா மாத்தி வச்சிருக்கான். இவங்க யாருமே உள்ள வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அங்க ஏகப்பட்ட பேர் அந்த கதவை போட்டு சாத்திக்கிட்டு இருக்கானுங்க. அந்த சைக்கோ பையன் நம்ம குட்டி பொண்ணு நிக்கிறத பாக்குறான். இருந்தாலும் அந்த குழந்தையை காப்பாத்தணும் அப்படிங்கிற மனசு கூட அந்த சைக்கோ பையலுக்கு வரல. இந்த பக்கம் ஒரு வயசான லேடி ஒருத்தவங்க இருந்தாங்க இல்லையா, அவங்க இந்த பக்கம் நின்றுட்டு இருக்கிறத 15வது கம்பார்ட்மெண்ட்ல இருக்கிற அவங்களோட சிஸ்டர் ஒருத்தவங்க பாத்துறாங்க. அந்த வயசான சகோதரி அதுக்கப்புறம் நம்ம ஸ்கூல் ஹீரோவோட லவர் அப்புறம் இன்னும் ஒரு சிலர் சேர்ந்து அவங்க இந்த பக்கம் வரணும் அப்படின்ட்டு ஒரு பக்கம் போராடிட்டு இருக்காங்க. நம்ம சூப்பர் ஹீரோவை அந்த ஜோம்பிஸ் ஒண்ணு கடிச்சிட்டு இல்லையா, அதை பார்த்து அவரோட மனைவியை அழுதுகிட்டே அவருக்கு பக்கத்துல வந்துட்டு இருக்கும்போது தயவு செஞ்சு என் பக்கத்துல வராத, அதுங்க என்ன கடிச்சிருச்சு, என்னால உனக்கு ஏதோ ஆபத்து வந்துரும், இந்த இடத்த விட்டு போயிடு அப்படின்ட்டு கத்தி கதறிட்டு நம்ம ஹீரோ இருக்கான் பாருங்க, அவங்கிட்ட ப்ளீஸ் எப்படியாவது என் மனைவியை நீ காப்பாத்து, நான் இந்த வீணா போன ஜாம்பிஸ்களை ஒரு கை பாக்குறேன், எனக்கு என்னோட உயிரும் முக்கியம் இல்ல, என்னோட மனைவியோட உயிரும் எனக்கு பிறக்க போற அந்த குழந்தையோட உயிரும் தான் முக்கியம், ப்ளீஸ் அவங்களை எப்படியாவது காப்பாத்திரு, நான் இங்க இருந்து இவங்களை பாத்துக்கிறேன், நீ கிளம்பு கிளம்பு அப்படின்ட்டு இவன் கத்திக்கிட்டு இருக்கும்போது ஹீரோவை நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து என்ன சொல்லிட்டு இருந்தோம், அவன் ஒரு சுயநலவாதி அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அதை பார்த்தது நம்ம ஹீரோவுக்கு மனசு அப்படியே ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுது. அவனை காப்பாற்ற முடியல அப்படிங்கிற மன கஷ்டத்தோட வேற வழியும் இல்லாம என்ன மன்னிச்சிரு, உன் ஃபேமிலியை நான் பாத்துக்கிறேன், நீ பயப்படாத அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு சூப்பர் ஹீரோட மனைவியை கூட்டிக்கிட்டு அந்த இடத்த விட்டு வேக வேகமா ஓடிட்டு இருக்கும்போது ஜூசன் அப்படின்ட்டு நம்ம சூப்பர் ஹீரோ செம்மையா சத்தம் போட்டு கத்துறாரு. அந்த பேரை கேட்டதும் யாரோட பேர் இது அப்படிங்கிற மாதிரி நம்ம சூப்பர் ஹீரோட மனைவி திரும்பி பாக்குறாங்க. நமக்கு பிறக்க போற குழந்தைக்கு நீ சூசன் பேர் வை, எனக்கு அந்த பேரு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அவன் கத்தி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த கதவை உடைச்சிக்கிட்டு வந்த ஜோம்பிஸ்ங்க நம்ம சூப்பர் ஹீரோவை அப்படியே அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்குதுங்க. ஆனா சும்மா சொல்லக்கூடாது, நம்ம சூப்பர் ஹீரோவும் அந்த ஜோம்பிஸை போட்டு அடின்னு அடிச்சு துவம்சம் பண்ணிட்டு இருக்காரு. தன்னோட கணவர் தான் கண்ணுக்கு முடிய இறந்து போக போறாரு. இவங்க எவ்வளவு ஆசையா இருந்திருப்பாங்க, தங்களோட குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் 2 பேரும் தூக்கி வச்சு கொஞ்சணும், அது கூட விளையாடணும், அதை தூங்க வைக்கணும் அப்படின்ட்டு எவ்வளவு ஆசைப்பட்டிருப்பாங்க. ஆனா இதுக்கப்புறம் அதெல்லாம் நடக்காது அப்படிங்கிறது நம்ம சூப்பர் ஹீரோட மனைவிக்கு தெரிஞ்சு போயிடுது இல்லையா. மனசு உடஞ்சு போனவங்க அழுதுகிட்டே 15வது கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ள போறாங்க. அந்த வயசான சகோதரி ஒருத்தவங்க இந்த பக்கம் இருந்தாங்க இல்லையா, அவங்க இந்த பக்கம் இருக்கிற எல்லாரையும் காப்பாத்துறதுக்காக வேணும்னே அந்த ஜோம்பிஸ் கிட்ட மாட்டிக்கிறாங்க. அவங்க இறந்து போறதை இந்த பக்கம் பார்த்த இன்னொரு சகோதரி அப்படியே கண் கலங்கி
போய் நின்னுட்டு இருக்காங்க. நம்ம சூப்பர் ஹீரோ அப்புறம் அந்த வயசானவங்க 2 பேருமே இறந்து போனதுக்கு அந்த சைக்கோ பை தான் காரணம். ஒன்னாலதான் அவங்க 2 பேருமே இறந்து போனாங்கட்டு நம்ம ஹீரோக்கு செம்ம கோவம் வந்து அந்த சைக்கோட மூஞ்சில ஒற்றே குத்துதான். அந்த அடியை வாங்கிக்கிட்டு ஏந்துச்சு சைக்கோ. அவனோட கண்ணை பார்த்தா கண்டிப்பா அவனும் ஜாம்பியா தான் மாறி இருப்பான் போல. அதனாலதான் இப்படி எல்லாம் நடந்துக்கிறான். அதனால இவனும் சரி இவன் கூட வந்த யாருமே இங்க இருக்க கூடாது அப்படிங்கிற மாதிரி அங்க இருக்கக்கூடிய எல்லார்கிட்டயுமே சொல்லிடுறான். அந்த சைக்கோ பேரோட பேச்சு கேட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லாருமே அங்கிருந்து வந்தவங்களால நமக்கு ஆபத்து ஏற்படுமா அப்படிங்கிற பயத்துல யாருமே இங்க இருக்காதீங்க, கிளம்பி போங்க அப்படின்ட்டு கத்த ஆரம்பிச்சிடுறாங்க. வேற வழியே இல்லாததுனால அங்கிருந்து வந்த எல்லாருமே இப்போ அடுத்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு போக ஆரம்பிச்சிடுறாங்க. அவங்களோட சேர்த்து நம்ம ஸ்கூல் ஹீரோட லவர் இருப்பா இல்லையா, அந்த பொண்ணும் சேர்ந்து அப்படியே அந்த பக்கமா போயிடுறா. அந்த வயசான ஒருத்தவங்க இறந்து போனாங்க இல்லையா, அவங்களோட சகோதரி இந்த பக்கமா உட்காந்துக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமா ஜாம்பியா மாறிட்டு இருக்க தன்னோட சகோதரியை பார்த்து, இந்த வீணா போன விளங்காத பசங்களுக்காகவா நீ உயிரை விட்ட, இவனுங்களுக்கு தகுந்த பாடத்தை கத்து தந்தே ஆகணும் அப்படின்ட்டு அந்த ஜோம்பிஸ் நிக்கிற அந்த கதவை போய் இந்த சகோதரி திறந்து விட்டுறாங்க. அதுக்கப்புறம் உள்ள வந்த எல்லா ஜாம்பிஸும் உலர்க்கக்கூடிய எல்லாரையும் பாரபட்சம் பார்க்காம உலர்க்கக்கூடிய எல்லாரையும் அள்ளி போட்டு பந்தாடுதுங்க. அப்படி எல்லாரையும் போட்டு புலகாட்டு காட்டிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெயின் வந்து ஒரு டனலுக்குள்ள போயிடுது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தன்னோட குட்டி பொண்ணு கிட்ட என்ன ஆனாலும் உன்னை உங்க அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்ப்பேன் அப்படிங்கிற மாதிரி பிராமிஸ் பண்ணிட்டு இருக்கான். அப்பதான் ஒரு முக்கியமான விஷயத்தை இந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோ தம்பி கிட்ட சொல்றாங்க. இந்த படத்தோட ஸ்டார்டிங் சீன்ல நம்ம குட்டி பொண்ணு வந்து ஒரு ஆனுவல் டேல பாட்டு பாடிருப்பா இல்லையா, ஆனா அந்த பாட்டை ஃபுல்லா பாடாம பாதிரியா நிப்பாட்டிருப்பாங்க. அந்த பாட்டை எதுக்காக பாதிரியா நிப்பாட்டிருப்பாங்க தெரியுமா, தன்னோட அப்பா இந்த பாட்டை கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகத்தான் நம்ம குட்டி பொண்ணு இந்த பாட்டை ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு ரிஹர்சல் பண்ணிருப்பாங்க. ஆனா தன்னோட அப்பா அங்க வரல அப்படின்னதும் நம்ம குட்டி பொண்ணு அந்த பாட்டை பாதிரியா நிப்பாட்டிருப்பா. அதை இந்த குட்டி பொண்ணு நம்ம ஹீரோ கிட்ட சொன்னதும் அவன் அப்படியே மனசு உடைஞ்சு போயிடறான். அதுக்கப்புறம் தன்னோட பொண்ணு போக சொல்லிட்டு தன்னோட மனைவிக்கு அவரு கால் பண்ணி பாக்குறாரு. ஃபுல்லா ரிங்கு போய் தன்னோட மனைவி வந்து அதை அட்டன் பண்ணவே இல்லை. அப்புறம் நம்ம ஹீரோ கூட வேலை பார்க்கக்கூடிய கிம் அப்படிங்கிற ஒருத்தர் கால் பண்றாரு. இந்த மக்கள் எல்லாம் ஜாம்பியா மாறதுக்கு காரணம் நாம சைன் பண்ண ஒரு ப்ராஜெக்ட் தான் சார். ஆனா நாம எதுவுமே தப்பு பண்ணல சார், அவங்க சொன்னதை மட்டும் தான் நம்ம செஞ்சோம். ஆனா அது கடைசியில இப்படி போகும்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சு பார்க்கல சார் சொல்லிட்டு கண்ணா பின்னா அழுதுட்டு அந்த போனை கட் பண்ணிடுறான். பூஷனுக்கு போயிட்டு இருக்க இந்த ட்ரெயின் ட்ராக்ல ஏதோ ஒரு பிளாக்கேஜ் ஒன்னு இருக்கு போல. சோ இதுக்கப்புறம் நாம இந்த ட்ரெயின்ல போக முடியாது, அதனால நமக்கு லெஃப்ட் சைடுல ஒரு ட்ரெயின் ஒன்னு இருக்குது, அதுல ஏறி நாம இங்க இருந்து பூஷனுக்கு போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி நம்ம பைலட் ஐயா ஒரு அனௌன்ஸ்மெண்டா போடுறாரு. இதை இந்த பக்கம் நம்ம ஹீரோ தம்பி அப்படியே ஒரு பக்கம் கேட்டுட்டு இருக்க அந்த வயசான சகோதரியை ஒரு கதவை திறந்து விட்டு உள்ள இருந்த எல்லாருமே செத்து போயிட்டாங்க அப்படின்னு நாம நினைச்சுட்டு இருந்தோம் இல்லையா, ஆக்சுவலா அந்த சைக்கோ பைலும் ஒரு பேண்ட்ரி ஆபீசர் மட்டும் இன்னும் சாகாம அங்க இருக்கிற ரெஸ்ட் ரூம் குள்ள ஒளிஞ்சிட்டு இருக்கானுங்க. அந்த வீணா போன விளங்காத பசங்களும் இந்த அனௌன்ஸ்மெண்ட்டை கேட்டுறானுங்க. அதுக்கப்புறம் இந்த ட்ரெயினை ஓட்டிட்டு இருந்த பைலட் கீழே இறங்கி தகதகன ஓடி போன அவரு பக்கத்துல நின்னுகிட்டு இருந்த வேற ஒரு ட்ரெயின்ல ஏறி அந்த ட்ரெயினை ஸ்டார்ட் பண்ணி போயிட்டு இருக்காரு. அப்போ அவருக்கு முன்னாடி இருக்கிற ஒரு ட்ராக்ல ட்ரெயின் ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டே வேகமா வரத பார்த்துட்டு இவர் அப்படியே செம்மையா பயந்து போய் கத்திடுறாரு. இந்த பக்கம் நம்ம ஹீரோவும் அவங்க டீமும் சேர்ந்து தப்பிச்சு போக வேற ஏதாவது வழி இருக்கா அப்படின்ட்டு தேடிட்டு இருக்கும்போது ஆப்போசிட்ல எரிஞ்சுக்கிட்டே வந்த அந்த ட்ரெயின் இன்னொரு ட்ரெயின் மேல போய் மோதிருது. ட்ரெயின் எல்லாம் அப்படியே அந்த பக்கமும் இந்த பக்கமும் பிறண்டு போனதுல நம்ம ஸ்கூல் ஹீரோவும் அவன் லவ்வர் மட்டும் தனியா போயிடுறாங்க. இப்ப அந்த ரெஸ்ட் ரூம்ல இருக்கிற அந்த சைக்கோ பையல காட்டுறாங்க. அவன் தப்பிச்சு போகணும் அப்படிங்கிறதுக்காக அவன் கூட இருந்த ஒருத்தனை அந்த ஜாம்பிகள் நிக்கிற அந்த இடத்துல அவனை பிடிச்சி தள்ளி விட்டுட்டு அவன் நேக்கா அந்த இடத்த விட்டு தப்பிச்சு ஓடி போயிடுறான். அப்படி அங்கிருந்து ஓடி போன இந்த சைக்கோ பைய நம்ம ஸ்கூல் ஹீரோ நிக்கிற அந்த இடத்துக்கு வந்து சேர்றான். அந்த சைக்கோ பையல விடாம ஒரு சோம்பி துரத்திட்டு வந்துட்டு இருக்கும்போது தன்னை அதுகிட்ட இருந்து காப்பாத்திக்கிறதுக்காக நம்ம ஸ்கூல் ஹீரோட லவ்வரை பிடிச்சி அந்த ஜாம்பிஸ் கிட்ட கொடுத்துறான். அந்த ஜாம்பி பிடிச்சி அந்த பொண்ணோட காலை கடிச்சிட்டு இருக்க அந்த கேப்ல இந்த வீணா போன விளங்காத பையன் அந்த டோரை உடைச்சு நேக்கா அங்க இருந்து தப்பிச்சு ஓடி போயிடுறான். நம்ம லவர் அந்த ஜோம்பி கடிச்சிருச்சு, சோ அவளும் ஜோம்பியா மாற போறா. அவளை காப்பாற்ற முடியாத நான் உயிரோட இருக்கிறத விட அவ கூடவே இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நானும் ஜோம்பியாவே மாற போறேன். அதனால அந்த பொண்ணு கூடவே அவன் இருக்கிறான். அதுக்கப்புறம் ஜாம்பியா மாறின அந்த பொண்ணு நம்ம ஸ்கூல் ஹீரோவையும் கடிச்சிட்டு அவனும் ஜாம்பியா மாறிடுறான். இப்போ இந்த பக்கம் நம்ம ஹீரோவை காட்டுறாங்க. ஒரு ட்ரெயின் ஒண்ணு எரிஞ்சுக்கிட்டே வந்து மோதிச்சு இல்லையா, அதுல அடிப்பட்ட நம்ம ஹீரோ மயக்கத்தோட கிடக்கும்போது குட்டி பொண்ணு அவர் வந்து அப்பா அப்பான்னு கத்தி எழுப்பிக்கிட்டு இருக்கா. கண்ணை முடிச்சு பார்த்தா இவன் முகத்துக்கு முன்னாடி ஒரு ட்ரெயினோட விண்டோ ஒன்று தெரியுது. அதுல ஏகப்பட்ட சோம்பிஸ்ங்க இவனை கடிக்கிறதுக்காக கையாமையான்னு அப்படியே கத்திட்டு இருக்க. இந்த சீன் அப்படியே கட் பண்ணிட்டு அந்த பைலட் ஒரு ட்ரெயின் எடுத்துட்டு போனார் இல்லையா, இந்த ஜாம்பிஸ் கிட்ட இருந்து தப்பிச்சு உயிர் பழிச்ச யாராவது இருக்காங்களா அப்படிங்கிறத பாத்துக்கிட்டே போயிட்டு இருக்காரு. அப்போ இந்த சைக்கோ பைய ஓடி வரத அந்த பைலட் ஐயா பாத்துறாரு. வாங்க வாங்க சீக்கிரம் ஓடி வாங்க அப்படின்ட்டு இவர் கத்திக்கிட்டு இருக்கும்போது அவன் கால் ஸ்லிப் ஆகி லைட்டா கீழே விழுந்துறான். அவனை கடிக்கிறதுக்காக சாம்பிஸ் எல்லாம் செம்ம வேகமா ஓடி வரத அந்த பைலட் பார்த்துட்டு வண்டியை விட்டு இறங்கி வந்து அந்த சைக்கோ பையல காப்பாத்தி இழுத்துக்கிட்டு வரும்போது 2 பேருமே ஸ்லிப் ஆகி கீழே விழுந்துறாங்க. அப்போ இந்த பைலட் வந்து அந்த ஜாம்பி கிட்ட மாட்டிக்கிறாரு. டே என்ன காப்பாத்துட்டு அவர் கத்திக்கிட்டு இருக்கும்போது அந்த சைக்கோ பைய கண்டுக்கவே இல்ல. தன்னை காப்பாத்த வந்தவனை கொலையில இழுத்து விட்டு அவன் மட்டும் நேக்கா தப்பிச்சு ஓடி போயிடுறான். அப்புறம் இந்த ஜாம்பிஸ் எல்லாம் சேர்ந்து அந்த பைலட்டை போட்டு தெளிடுதுங்க. அந்த கவுந்து கடத்த ட்ரெயினுக்குள்ள இருந்து நம்ம ஹீரோ தம்பி மட்டும் நேக்கா வெளில வந்துடுறான். அதுக்கப்புறம் உள்ள இருக்க 3 பேரும் ஒவ்வொருத்தரா வாங்க அப்படிங்கிற மாதிரி இவன் சொல்லிட்டு இருக்கும்போது அவங்க வெளியில வரதுக்காக இருந்த ஒரு சின்ன கேப்ல ஏதோ ஒண்ணு வந்து விழுந்துருது. அதை நம்ம ஹீரோ தம்பி எடுக்கிறதுக்காக ட்ரை பண்ணிட்டு இருக்கும்போது அந்த ட்ரெயினோட ஜன்னல் கண்ணாடிக்குள்ள ஏகப்பட்ட ஜோம்பிஸ் எல்லாம் இருந்துச்சு இல்லையா, அதுங்க ஜன்னல் கண்ணாடியை உடைச்சுக்கிட்டு உள்ள வந்து இவங்களை கடிக்கிறதுக்காக பக்கத்துல வந்துகிட்டு இருக்குங்க. இந்த குட்டி பொண்ணு அப்புறம் கர்ப்பிணி பொண்ணு இவங்க 2 பேரையும் நம்ம காப்பாத்தியாகணும் அப்படின்ட்டு நம்ம ஸ்டார்டிங்ல இருந்து இந்த மனநலம் பாதிக்கப்பட்ட மாதிரி ஒருத்தர் இருந்தா அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அவன் இந்த 2 பேரையும் காப்பாத்த அந்த ஜோம்பிங்களுக்கு பக்கத்துல போய் அவங்கள தடுக்க ட்ரை பண்ணிட்டு இருக்கான். அதுங்க அவனை பிடிச்சி கடி
கடின்னு கடிச்சிட்டு இருக்கும்போது இதுங்களை நான் பாத்துக்கிறேன், நீங்க தப்பிச்சு போங்க அப்படின்னு சொல்லிட்டு செம்மையா சத்தம் போட்டு கத்துறான். அந்த கேப்ல இவங்க வெளில வர வேண்டிய அந்த ஓட்டம் மூடி இருந்துச்சு இல்லையா, அதை நம்ம ஹீரோ தம்பி சரி பண்ணி இவங்க 2 பேரையும் வெளில வர வச்சிடறான். அதுக்கப்புறம் பூஷனுக்கு போற அந்த ட்ரெயின்ல ஏறதுக்காக இந்த 3 பேரும் ஓடிட்டு இருக்காங்க. இவங்க ஓடுறத பார்த்துட்டு அங்க இருக்கக்கூடிய எல்லா சாமிஸும் இவங்களை பின்னாடியே துரத்திட்டு ஓடிட்டு இருக்குங்க. கடகடன்னு ஓடி போன 3 பேரும் அந்த ட்ரெயின் மேல ஏறிடுறாங்க. இவங்களை துரத்திக்கிட்டு பின்னாடியே வந்த ஒரு ஜோம்பியும் அந்த ட்ரெயின்ல இருக்கிற ஒரு கம்பியை பிடிச்சிருது. அந்த ஒரு ஜோம்பி பிடிச்சதுக்கு அப்புறம் அங்க இருக்கக்கூடிய ஏகப்பட்ட ஜோம்பிஸும் அந்த கம்பியை பிடிச்சிக்கிட்டு தொத்திக்கிட்டே வந்துட்டு இருக்குங்க. கிட்டத்தட்ட 100கணக்கான ஜோம்பிஸ் அந்த கம்பியை பிடிச்சி தொங்க ஆரம்பிச்சிடுதுங்க. அதுங்க பின்னாடி தொங்குறத பார்த்தா இந்த ட்ரெயினோட வேகமே குறைஞ்சு போயிடுது. நாம இதை இப்படியே விட்டோம்னா கண்டிப்பா நம்ம இறந்து போயிடுவோம் அப்படிங்கிறதுனால ஒரு ஸ்டெப்ஸ்ல காலை வச்சு கீழே வந்து அந்த ஜோம்பிஸ்களோட கையை போட்டு மீறி மிதிச்சு அதுங்களை கீழே தள்ளி விடுறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஆனா இவன் எவ்வளவுதான் மிதிச்சாலும் அதுங்க விடுற மாதிரி தெரியல. பாஞ்சு வருதுங்க, பறந்து வருதுங்க. ஒரு வழியா எல்லாத்தையும் சமாளிச்சு கடைசியா எல்லாரோட கையையும் உதச்சி கீழே தள்ளி விட்டுறான். அதுக்கப்புறம் என்ஜின்ல யாரு இருக்கா அப்படிங்கறத பாக்கிறதுக்காக அந்த என்ஜின் டோரை போய் திறக்கிறான். அங்க இந்த சைக்கோ பை தான் இருக்கிறான். ஆனா அந்த பையனும் ஜோம்பியா மாறி இருக்கிறத பார்த்துட்டு இவன் பயந்து போய் அந்த டோரை சாத்திட்டு வெளில வரான். ஹீரோவை பார்த்த அந்த சைக்கோ பையன் கதவை திறந்து வெளில வந்து என்ன எப்படியாவது காப்பாத்து ப்ளீஸ், நான் வீட்டுக்கு போயாகணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கான். அந்த ஜாம்பியை உன்னை கடிச்சதுனால நீயும் ஜாம்பியா மாறிட்ட, சோ இதுக்கப்புறம் உன்னை என்னால காப்பாற்ற முடியாது அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொன்னதும் அப்போ நான் வாழாத இந்த உலகத்துல நீயும் வாழக்கூடாதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவையும் கடிக்கிறதுக்காக வேகமா ஓடி வரான். 2 பேருக்கும் சண்டை நடக்குது. மாத்தி அடி பொலகாட்டு காட்டிட்டு இருக்கும்போது ஒரு கட்டத்துல நம்ம ஹீரோட கையை அந்த சைக்கோ பைய கடிச்சு போடுறான். அப்புறம் ஒரு வழியா ரொம்ப நேரம் கஷ்டப்பட்டு அவனை ட்ரெயினை விட்டு தள்ளி விட்டுட்டு குட்டி பொண்ணையும் அந்த லேடியையும் அந்த என்ஜினுக்குள்ள கூட்டிட்டு போய் உட்கார வச்சு ட்ரெயினை பூஷனுக்கு போனதுக்கு அப்புறம் நீங்க எப்படி பிரேக் போகணும் அப்படிங்கறத அவங்களுக்கு கத்து கொடுக்குறான். அதுக்கப்புறம் தன்னோட பொண்ணுக்கு பக்கத்துல போய் உட்காந்துக்கிட்டு இதை பாரா தங்கம், அந்த ஆன்டி சொல்றதை கேட்டுக்கிட்டு அவங்க கூட பத்திரமா இரு, என்ன சரியா? பூஷன்ல எந்த பிரச்சனையும் இல்லையா, நீ கண்டிப்பா சேஃபா தான் இருப்ப. அப்பா கூட இல்லைன்னு பயப்படாதடா, நான் இல்லைனா கூட என்னோட மனசு உன்னை சுத்திக்கிட்டு தான்டா இருக்கும் தங்கம். நீ ரொம்ப தைரியமா இருக்கணும், எதுக்கும் பயப்படக்கூடாது. உனக்கு மனசு கஷ்டமா இருக்கும் போதெல்லாம் அப்பாவை நினைச்சுக்கோ, என்ன சரியா? அப்பாவுக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும்டா தங்கம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே தன்னோட அப்பா தன்னை விட்டு போக போறாரு அப்படிங்கிறது அந்த குட்டி பொண்ணுக்கு நல்லாவே தெரிஞ்சு போயிடுது. ஒரே சத்தம், அந்த பொண்ணு கத்தி அழுதுகிட்டு அப்பா என்னை விட்டு போயிடாதீங்க, எனக்கு நீங்க வேணுப்பா, என் கூட கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்ட்டு கத்தி கதற ஆரம்பிக்கிறா. ஒரு நல்ல அப்பனா தன்னோட பொண்ணை கண் கலங்காம பாத்துக்கணும், கடைசி வரைக்கும் அவ கூட இருக்கணும் அப்படின்னு நினைக்கிற எந்த ஒரு தந்தையாலும் தன் பொண்ணு இப்படி அழுகிறத கண்டிப்பா பார்க்க முடியாது. மனசெல்லாம் அப்படியே கோடி ஆசை, கடைசி வரைக்கும் என் பொண்ணு கூட இருக்கணும் அப்படின்ட்டு. ஆனா இதுக்கப்புறமும் நம்ம இங்க இருந்தோம்னா நம்ம ஜோம்பியா மாதிரி நம்ம பொண்ணு நம்மளே கொன்றுவோம், சோ நம்ம கிளம்பி ஆகணும் அப்படின்னு நினைக்கும் போது அந்த குட்டி பொண்ணு இவன் கையை அப்படியே கெட்டியா புடிச்சுக்கிறாங்க. இந்த உலகத்துல இதை விட பெரிய வழி இருக்குமா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. கண் கலங்கி நிக்கிற தன்னோட மகளோட கண்ணீரை துடைக்க முடியாம குட்டியா இருக்கிற தன்னோட பொண்ணு வளர்ந்து பெரியாளாகி கல்யாணம் பண்ணி குழந்தையெல்லாம் பெத்துக்கிட்டு தன்னோட பொண்ணு சந்தோஷமா வாழ்றத இவனால பார்க்க முடியல. ஆசையா கெட்டியா புடிச்சிருக்க தன்னோட பொண்ணோட கையை தட்டி விட்டுட்டு அந்த டோரை சாத்திட்டு வெளில வந்த இவன் ஒரு ஓரமா நின்று அழுதுட்டு நிக்கிறான். நம்ம அப்பா இதுக்கப்புறம் நம்ம வாழ்க்கையில இல்ல அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டு அந்த குட்டி பொண்ணு அப்பா அப்பான்னு கத்தி அழுக ஆரம்பிக்கிறா. இப்ப அந்த குட்டி பொண்ணு பிறந்தப்ப அதை தூக்கி கையில வச்சுக்கிட்டு அந்த முகத்தை பார்த்தது, அதோட குட்டி குட்டி கைகளையும் கால்களையும் இவன் கையால தொட்டு பார்த்தது அப்படின்ட்டு எல்லாத்தையும் நினைச்சு பார்த்துக்கிட்டு அப்படியே சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு இருக்கும் போதே அவன் அப்படியே சோம்பியா மாறிக்கிட்டு இருக்கும் போது இதுக்கப்புறம் நம்ம இங்க இருந்தா நம்ம பொண்ணுக்கு ஆபத்துன்னு சொல்லிட்டு அந்த ட்ரெயினை விட்டு கீழே குதிச்சிடறான். அதுக்கப்புறம் அந்த ட்ரெயின் பூஷனுக்கு போனதுக்கு அப்புறம் அவங்க ட்ரெயினை விட்டு கீழே இறங்குறாங்க. இவங்க நினைச்ச மாதிரி பூஷன் ஒன்னும் பாதுகாப்பாலாம் இல்ல, ஏன்னா பாதுகாப்புக்காக வந்த எல்லா சோல்ஜர்ஸையுமே அந்த சோம்பிஸ்ங்க கடிச்சு தின்றுக்குங்க. அதுக்கப்புறம் வேற வழி இல்லாம நம்மள யார் காப்பாத்த வரும் அப்படிங்கிற பயத்தோட ஒரு டனலுக்குள்ள இந்த 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டனலுக்கு அந்த பக்கமா நிறைய சோல்ஜர்ஸ் எல்லாம் துப்பாக்கியோட வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த 2 பேரும் டனலுக்குள்ள வரத பார்த்துட்டு கண்டிப்பா இவங்க ஜோம்பியா இருக்குமோ, ஒருவேளை மனுஷனா இருப்பாங்களோ அப்படிங்கிற ஏகப்பட்ட டவுட்ல இருக்கும்போது இந்த குட்டி பொண்ணு தன்னோட அப்பாவுக்காக ஆனுவல் டேல ஒரு பாட்டு ஒண்ணு பாடிருப்பா இல்லையா, அந்த பாட்டை இப்ப இந்த பொண்ணு அழுதுகிட்டே பாடினதும் அந்த பாட்டை கேட்ட சோல்ஜர்ஸ் எல்லாரும் இவங்க மனுஷனுங்க தான், சோ இவங்களை காப்பாத்தி ஆகணும் அப்படின்ட்டு எல்லாரும் ஓடி போய் அந்த 2 பேரையுமே காப்பாத்துறாங்க. இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு கிளைமேக்ஸ்ல கொஞ்சம் ஃபீலிங்கா இருந்துச்சு. ஆனா வாய்ஸ் ஓவர் பண்ணும்போது எனக்கு கண்ணே கலங்கிருச்சு, என்னால சுத்தமா பேசவே முடியல. உங்களுக்கும் இதை கேட்கும்போது அப்படிதான் இருந்துச்சா? ரொம்ப ஃபீலிங்கோட இந்த படத்தை முடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு செகண்ட் பார்ட் கூட இருக்குது. செகண்ட் பார்ட் வேணும் அப்படின்னா எஸ்ன்னு கமெண்ட் பண்ணுங்க, கண்டிப்பா உங்களுக்கு நான் கொண்டு வரேன். பாய், நான் உங்கள் வயசு அப்படி